தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்வேன், இல்லையென்றால் மறுநாளே தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என திமுக கூட்டத்தில் அமைச்சர் பி. மூர்த்தி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அறிமுக கூட்டம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மேடையில் பேசிய அமைச்சர் பி. மூர்த்தி, தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற முடியாவிட்டால், தோல்வியடைந்தால் மறுநாளே நான் தனது அமைச்சர் பதவியையும் மாவட்ட செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்வேன் என்று தெரிவித்தார். சோழவந்தான் தொகுதியில் நான் உழைத்ததால் தான் நான் தற்போது அமைச்சராக பதவி உயர்ந்துள்ளேன் என்று தெரிவித்த அவர், துரோகம் செய்யாமல் உண்மையாக உழைத்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அதிகமான ஓட்டை ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுறேன், மந்திரியை ராஜினாமா பண்ணுவேன், மாவட்ட செயலாளர். ஏன்னா ஒரு நன்றி உலக பதவிகளை போட்டீங்க. இன்னைக்கு 350 வாகனத்தில் வந்தப்ப கேவலப்படுத்திட்டாங்க. இருக்க பொறுப்பாளர் என்ன அறிவு இருக்க சகோதரிகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். யார் உட்கார்ந்திருக்கணும்? அமைச்சர் மூர்த்தி, தேர்தல் முடியும் வரை காத்திருக்க வேண்டாம், நாளைக்கே ராஜினாமா செய்யலாம் என்றும், தேனியில் இரட்டை இல்லைதானே ஜெயிக்கப் போகிறது என ஆர்.பி. உதயகுமார் கிண்டல் அடித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மாவட்டத்தின் அமைச்சர் மூர்த்தி தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த நாளே கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக கூறுகிறார். நீங்கள் ரிசல்ட் வரும் வரை வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கே ராஜினாமா செய்துவிடலாம், ஏனெனில் நீங்கள் தோற்பது உறுதி என தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன் திமுகவும் அதிமுகவும் கூட்டு என பிரச்சாரத்தில் கூறுவது அரசியல் நாகரிகமாக தெரியவில்லை, அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என தெரிவித்தார். கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிடுவேன். மூர்த்தி மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, நீங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கே நீங்க ராஜினாமா பண்ணுங்க. ஏன்னா நீங்க தோற்று போறது உறுதி, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஏற்கனவே 2 முறை தோல்வியடைந்த ஏசி சண்முகத்தை மீண்டும் வெற்றிகரமாக தோற்கடிப்பேன் என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் அடுத்த பொய்கை பகுதியில் இன்று நடைபெற்ற மாட்டு சந்தையில் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மாட்டு சந்தைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த கன்றுக்குட்டிகளை தூக்கி கொஞ்சினார். பின்னர் அந்த பகுதியில் நாட்டு மருந்து விற்பனை கடையில் சென்று ஒலிபெருக்கியின் மூலம் நாட்டு மருந்துகளின் பெயர்களை கூறி விற்பனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மன்சூர் அலிகான், மத்தியில் ஆளுபவர்கள் கெட்டவர்களாக இருப்பதால் அதைவிட நல்ல கெட்டவனாக நான் இருப்பேன், என்னை தேர்ந்தெடுங்கள், எனக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்த அவர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குளிர்காலங்களில் வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதான் அடிச்சு பிடிச்சி வாங்குறதா நம்ம வேலை. நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நான் கெட்டவன் சொல்லிடுறேன். ஏன்னா மத்தியில் ஆளுறவங்க கெட்டவனா இருக்கனால அதை விட நல்ல கெட்டவனா இருக்கிற என்ன தேர்ந்தெடுங்க. போடுவீங்களா ஓட்டு? எல்லாத்துக்கும் நீங்களே அதே மாதிரி. அதனால விருத்தாசலம் அருகே பெட்ரோலுக்கு பணம் கேட்டதால் ஊழியரை கொடூரமாக தாக்கிய போதை இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த காணாது கண்டான் கிராமம் அருகே பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இந்த பங்கில் பிரகாஷ் என்பவர் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வருகை தந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளனர். பெட்ரோல் போட்ட பின்பு பணம் தராததால் பெட்ரோல் பங்க் ஊழியர் பிரகாஷ் அவர்களிடம் பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதையில் இருந்த இளைஞர் தகாத வார்த்தைகளால் திட்டி பெட்ரோல் பங்க் ஊழியர் பிரகாஷை கொடூரமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அக்காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெட்ரோல் பங்க் ஊழியர் விருத்தாசலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அந்த நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். முன் விரோதம் காரணமாக ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல்லில் சவேரியார் பாளையம் அருகே உள்ள CKCM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரா கௌதம். இவர் மீது கொலை வழக்கு மற்றும் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் CKCM காலனி பகுதியில் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த வீரா கௌதமை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து கத்தி, அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வீரா கௌதம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக திண்டுக்கல் சவேரியார் பாளையம் நேருச்சி நகர் பகுதியைச் சேர்ந்த அஜய்குமார், மதுரையைச் சேர்ந்த விஜய் ஆதிராஜ், திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன் ஆகிய 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.